10ஆம் வகுப்பு தொடர், தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்லி 2 வகைப்படும். மொத்த தொடர் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். ஒன்று தொகைநிலை தொடர், இன்னொன்று தொகாநிலை தொடர். இப்போ இந்த தொகாநிலை தொடரில் மொத்தம் எத்தனை வகை அப்படின்னு பார்க்கலாம். எழுவாய் தொடர், எழுவாய் தொடர், விழித்தொடர், வினைமுற்று தொடர், பெயரெச்ச தொடர், வினையெச்ச தொடர், வேற்றுமை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லிட்டு தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்னா 9 வகைப்படும். எத்தனை வகை? 9. இது உங்களுக்கு ஒரு மதிப்பெண் வினால கேட்டிருக்காங்க. தொகாநிலை தொடர் எண்ணிக்கை எத்தனை வகைப்படும்? 9 வகைப்படும். என்னென்னு ஞாபகம் வச்சுக்கணும், மனப்பாடமே நீங்கள் பண்ணிக்கணும். எழுவாய், விழி, வினைமுற்று, பெயரெச்சம், வினையெச்சம், வேற்றுமை, இடைச்சொல், உரிச்சொல், அடுக்கு. இதை நம்ம அடுத்த வகுப்பில் விளக்கமாக பார்க்கலாம். அடுத்தடுத்த காணொலியில் வரும்போது இது ஒவ்வொன்றும் நம்ம விளக்கமாக பார்க்கலாம்.